வருடம் எங்கள் தமிழ் பள்ளி இவ்வளவு வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்றால் அதற்கு காரணம் என்ன? அதற்கு ஒரே ஒரு காரணம்தான், நமது ஒற்றுமை. இத்தனை ஆசிரியர்களும் இத்தனை நிர்வாகத்தினரும் ஆர்வலர்களும் பெற்றோர்களும் பிள்ளைகளும் ஒன்று சேர்ந்து இந்த பாடசாலையை கொண்டு செல்வதால் தான் நாம் வெற்றிகரமாக இந்த கலை விழா தொட்டு அத்தனை முயற்சிகளிலும் வெற்றி பெறுகிறோம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. ஒற்றுமையே எமது பலம். இதனை நாம் பலமுறை கண்முன்னே கண்டுள்ளோம். அந்த ஒற்றுமையின் பலத்தை புறாக்களும் வேடனும் எனும் கதை மூலம் நமக்கு நாடக வடிவில் வருகிறார்கள் மறைமலை அடிகள் வகுப்பு மாணவர்கள். இங்கே நீங்கள் ஒற்றுமையாக கைத்தட்டி அவர்களின் நாடகத்தினை கண்டு மகிழுங்கள். பிடித்து விளையாடுவோம். சரி, நான் ஒளிர நீங்க கண்டுபிடிங்க. 1 2 3 4 5 கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க கண்ணு மூடல, நான் அங்க போறதுன்னு பாத்தீங்க. நான் கண்ணு மூடிதான் இருந்தேன். இல்ல இல்ல, நீங்க ஏமாத்துறீங்க. நான் ஏமாத்தல. அம்மா அடிக்கிறா. எல்லாருக்கும் ஒரே சத்தமா இருக்கு. 7 பேர் சத்தம் பிடிக்கிறீங்க. ஒற்றை எழுது விளையாட தெரியாதா? அம்மா, அக்கா தான் என்னோட சண்டை பிடிச்சவ. இல்ல அம்மா, தங்கச்சி தான் ஏமாத்தினவாள். சரி சரி, திரும்ப தடுக்காதீங்க. சத்தம் போடாம இருந்தா நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லுவேன். கதையா? என்ன கதை? ஒரு காட்டில ஒரு புறா கூட்டம் சந்தோஷமா வாழ்ந்து வந்ததா. ரொம்ப நேரமா பறக்கிறோம். அந்த உணவு கிடைக்கிற மாதிரி தெரியவே இல்லை. பழங்கள் தானியங்கள் ஒன்றும் இல்லை. இன்றைக்கு பத்தினி தான் போல. வாங்க வாங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாம். கட்டாயமா சாப்பிட்றதுக்கு என்னாவது கிடைக்கணும். நிறைய தூரம் பறந்து அந்த புறா கூட்டத்துக்கு உணவு கிடைக்கலையா? அப்புறம் என்ன நடந்துச்சு? புறாக்கள் உணவு தேடுற இடத்துல 2 வேடர்கள் வேட்டைக்கு வந்தார்கள். ஐயோ, புறாக்கள் எல்லாத்தையும் பிடிச்சு சாப்பிட்டாங்களா? பாவம் புறாக்கள். இடையில கத்தாம ஒரு கதையை கேளுங்க. ஒரு உடம்பு கூட பிடிக்கல. எல்லா மிருகங்களுக்கும் நாங்க வாரம் என்று தெரியும் போல இருக்கு. சும்மா கதைக்காம பின்னு செய்து யோசி. நாங்க கொண்டு வந்த விலையை விரித்து அதுல இந்த தானியங்களை போடுவோம். குருவிகளாவது மாட்டும். யோசனை விலையை வந்து பிடி.
சரி, இதுல நின்றால் ஒரு பறவையும் வராது. நாங்க காட்டுக்குள்ள போய் வேறு ஏதாவது சாப்பிட இருக்கான்னு பார்ப்போம். அதுவும் சரிதான், வா போகலாம். இங்க பாருங்க, இங்க பாருங்க. நிறைய தானியங்கள். இது நிறைய நாளைக்கும் வச்சு சாப்பிடலாம். இல்லைங்க, ஒரு இடத்துல எவ்வளவு தானியங்கள் இருக்கு, ஏதோ பிரச்சனை இருக்கு. அங்க போக வேண்டாம். எனக்கு ரொம்ப பசிக்குது. இதுக்கு மேல என்னால பறக்க முடியாது. இந்த அறைக்கைக்குள்ள அசைக்க முடியாது. எனக்கு மயக்கம் வர போல இருக்குது. நான் போய் சாப்பிட போறேன். யார் என்ன வாரீங்கள்? எங்களுக்கும் பசிக்குது. சொன்னா கேக்குறீங்க இல்ல? சரி, எல்லாரும் போவோம். நான் மட்டும் உங்களை விட்டுட்டு இப்படி இருக்கிறது. இந்த தானியங்கள் எவ்வளவா நல்லா இருக்கு. இப்படி ஒரு நாளும் நாங்க சாப்பிட இல்லை. வயிறு நிறைய வரைக்கும் சாப்பிட்டு போலாம். அச்சோ, என்ன இது? என்னால பறக்க முடியாது. என்னாலையும் பறக்க முடியாது. எங்களாலையும் பறக்க முடியல. இந்த வழியில் எங்கள் கால சிக்கி இருக்குது. இப்ப என்ன செய்வது? அப்பவே சொன்னீங்க, நாங்க தான் கேட்கல. ஆமா ஆமா, பசி இல்லை என்ன நடக்குது என்று தெரியாம வந்து இந்த வலையில மாத்திட்டோம். முதல் நடந்ததை நினைத்து கவலைப்படாமல், எல்லாரும் பயப்படாமல் ஒற்றுமையா இருந்தால் தான் இதுல இருந்து தப்பிக்கலாம். இங்க என்னாவது சொல்லினாலும் கேட்கிறோம். ஆமா ஆமா. இப்ப உங்க இருக்கைகளை தயாரா வச்சிருங்க. நான் சொன்னதும் எல்லாரும் ஒரே நேரத்துல பறக்க வேணும். சரி 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 சரி. 1 2 3. விடுதலை விடுதலை விடுதலை. விடுதலை விடுதலை விடுதலை. விடுதலை விடுதலை விடுதலை. ஐயோ, விலையை காணல. அங்க பேர் வேலையோட அந்த புறா கூட்டமே தப்பி போயிட்டு. புறாவும் இல்ல, விலையும் இல்ல. இப்ப என்ன செய்யறது? சரி வா, இன்றைக்கு எங்களுக்கு மரக்கறி தான் சாப்பாடு. அம்மா, இந்த விளையாட போற புறா கூட்டத்துக்கு என்ன ஆச்சு? எப்படி வலைய காலில் இருந்து எடுப்பினம்? புறாக்கள் பறந்து போய் அவர்களின் நண்பனான எலியிடம் உதவி கேட்டனர். எலியும் அவர்கள் காலில் மாட்டின வலையை கடித்து அறுத்து வலையிலிருந்து விடுவித்தது. என்ன அருமையான கதை, எனக்கு மிகவும் பிடிச்சிருக்கு. இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன விளக்கிறது? எலி உதவி செய்த மாதிரி நாங்களும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். பெரியவர்கள் சொல்லுறதை கேட்டு நடக்க வேண்டும். நீங்க 2 பேரும் சொல்லுறதும் சரிதான். முக்கியமா எல்லாரும் ஒற்றுமையா இருந்தால்தான் எந்த பிரச்சனை வந்தாலும் அதிலிருந்து விடுபடலாம். இனி அக்காவும் தங்கையும் சண்டை பிடிப்பீங்களா? இல்லை அம்மா, நாங்க இனி ஒற்றுமையாக இருப்போம். நன்றி, வணக்கம்.